மோசேயின் தாயாகிய அந்த அம்மா பேர் ஜோக்கபெத் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த யோசபெத் அவங்கள எங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, சாரி. ஜோக்கபெத்தை நம்ம வாசிக்கும் போது இப்ப எல்லா பிள்ளைகளும் நதியில தூக்கி போடணும் அப்படிதானே கட்டளை கொடுத்தான் பார்வோன். இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? நதியில தூக்கி போடுறாங்க. போட்டாங்களா இல்லையா? இந்த அம்மாவும் நதியில தான் தூக்கி போட்டாங்க. ஆனா ஒரு கூடையை செஞ்சு போட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியுமா? கொஞ்ச நாள் தான் கையிலே இருக்கும். அடுத்து அதுக்கு ஒரு ரெக்கை பறக்கும். ஸ்கூலுக்கு போகும், அங்கே போகும், இங்கே போகும், பறக்கும் பிள்ளைங்க. எல்லா பிள்ளைகளை போல நம்மளும் உலகத்தில் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஒரு 3 மாதம் ஒளிச்சு வைக்கலாம், அவ்வளோதான். குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் we have to put them. நம்ம வந்து உலகத்துக்குள்ள அனுப்பணும். ஆனால் இந்த அம்மா கிட்ட நம்ம வாசிக்கிறோம், அவளால் என்ன முடிஞ்சதுன்னா, ஜோக்கபெத்தால் என்ன முடிஞ்சதுன்னா, நாணர் பெட்டி ஒன்றை செய்து அதில் கீழ் பூசுறதுனா என்னன்னா வாட்டர் ப்ரூஃப். பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாமே ஃபோன் வாட்டர் ப்ரூஃப். தார் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது கீழ் பூசுவாங்க. அதை நோவா தான் பண்ணியிருக்கிறார். நோவா கீழ் பூசி இருக்கிறார். அப்படின்னா தண்ணி உள்ள வராதபடி அதை கீழ் பூசி ஒரு கூடையை அழகா செய்து அதை கீழ் பூசி அதுக்குள்ள பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டா? ஜோக்கபெத் அவ்வளோ பண்ணா போதும். கரெக்டா யார பார்வோன் குமாரத்திய குளிக்க கொண்டு வர்றதும், அவ கரெக்டா அந்த நதியில இருக்கும்போது அந்த கூடை அலைகள்ல வந்து அப்படியே அவக்கு முன்னாடி நிக்கிறதும், அதை திறந்து பார்க்கும் போது இது எபிரேய பிள்ளைன்னு தான் தெரிஞ்சும் அந்த பிள்ளையின் மேல் ஒரு அன்பை வைக்கிறதும் கர்த்தருடைய வேலை. பேரண்டிங் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ. இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஒர்க். உங்களால இயன்றதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எஞ்சியதை அவர் செய்வார். அல்லேலூயா. அவளால் என்ன முடிஞ்சதுன்னா கதிர் பொறுக்கத்தான் முடியுமே தவிர அவளால் எதுவும் செய்ய முடியாது. கதிர் பொறுக்கணும்னு அவளால் இயன்றதை அவள் செய்யும் போது அவள் போவாசின் கண்களில் படுறான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு. அந்த ஸ்டோரி எப்படி போகுது பாருங்க. அப்படியே போய் வந்தா ஒரு நாள் போவாசின் மனை. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? அல்லேலூயா. முடிவுகளை எடுக்கிறது ஒரு பகுதி, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.